நமச்சிவாய. அஸ்வஸ்வே சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு ரஜி பொருத்தத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளில் நம்ம பாத ரஜ்ஜு அதே மாதிரி தொடை ரஜ்ஜு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நாம் உதர ரஜ்ஜு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த உதர ரஜ்ஜு அப்படின்னா என்ன அப்படின்னா, பொண்ணோ பையனோ, அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்களுடைய பிறந்த நட்சத்திரங்கள் சூரியனுக்கு உரிய நட்சத்திரத்திலேயோ இல்லை குருவுக்குரிய நட்சத்திரங்கள்லையோ இருந்தால், அதாவது பையன் குரு குரு அவனுடைய பிறந்த நட்சத்திரம் குருவுக்கு சொந்தமானது, பொண்ணுக்கு சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரமாக இருந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதை ரஜ்ஜு தட்டுது அப்படின்னா ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் என்னது அப்படின்னா கிருத்திய நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அதே மாதிரி குருவோடைய நட்சத்திரம் என்னது அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், அதே மாதிரி புரட்டாத நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நட்சத்திரம் கணவனுக்கோ மனைவிக்கோ, இப்போ பையனுக்கு விசாக நட்சத்திரம், பொண்ணுக்கு புனர்பூச நட்சத்திரம், அப்போ 2 பேருக்கும் குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தா, இல்லை 2 பேருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம், இப்போ பொண்ணு கிருத்திய நட்சத்திரம், பையன் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னாலும் இங்கே ரஜ்ஜு தட்டும். அதாவது 2 பேரும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலோ, இல்லை 2 பேரும் குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தாலோ, இல்லை ஒருத்தர் குருவோடைய நட்சத்திரம் ஒருத்தர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இங்கே ரஜ்ஜு தட்டுது, அதாவது ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். சரி, இங்கே இந்த உதர ரஜ்ஜு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டுரும். அதாவது சூரியனுடைய நட்சத்திரமும் குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது ரஜ்ஜு தட்டுது அப்படின்னா இது உதர ரஜ்ஜுங்கிற பிரிவில் வந்துடும். சரி, இந்த உதர ரஜ்ஜுனா என்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவுது. அதாவது ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் ஒரு ஆணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே ஆணோ இல்லை பெண்ணோ அவங்க யாராவது ஒருத்தங்க இறந்துருவாங்க, அவங்களோட உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உண்டாகுங்கிறது பொதுவான ஒரு கருத்து இருக்கு. ஆனா ஜோதிடம் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. இந்த உதர ரஜத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புத்திர சோகம் உண்டாகும். புத்திர சோகம் உண்டாகும்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தையே பிறக்கலை, அவங்க ரொம்ப ரொம்ப முயற்சி பண்றாங்க, குழந்தைய பிறக்கலை. அப்ப குழந்தைக்காக ஏங்கிறது அங்க புத்திர சோகம். அடுத்து ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஒரு நோய் இருக்கு. அப்போ அதுவும் அவங்களுக்கு ஒரு புத்திர சோகத்தை கொடுக்கும். சரி, இப்போ எல்லாருக்கும் தான் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வசதியாக வாழணும், நல்ல முறையில் கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தி எடுக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இதில் குழந்தைகள் நல்லா இருந்தால் நாமளும் சந்தோஷமாக இருப்போம். நம்மளுடைய குழந்தைகள் நல்ல நிலைமையில இல்லை, ஏதோ ஒரு வழியில் நம்ம குழந்தைகள் பல வகையில் கஷ்டப்படுது, கல்யாணம் நடக்கலை, இல்லை அது நல்லபடியாக தொழில் அமையலை, இல்லை கல்யாண வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம். அப்போ இந்த கஷ்டத்தை பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை பெற்றவர்களுக்கு ஏற்பட்டால் அதுவுமே ஒரு புத்திர தோஷமாகும். கடைசியில் ஒரு சிலருடைய ஜாதகம் கடுமையான ஜாதகமாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் தாய் தப்ப உயிரோடு இருக்கும்போது அவங்க பிள்ளைகளுடைய மரணத்தை அவங்க பார்க்கக்கூடிய துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுரும். அதுவும் புத்திர தோஷம்ங்கிற அடிப்படையில் வந்துடும். அப்படின்னா என்னன்னா, புத்திர தோஷம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தத்தம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ, சங்கடத்தை அனுபவிக்கிறதோ, கஷ்டத்தை அனுபவிக்கிறதையோ குறிக்கிறது தான் புத்திர தோஷம். இங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளுடைய குழந்தைகளுடைய ஸ்தானத்தை சொல்லக்கூடியது. 5ஆம் இடம் ஜாதக ரீதியாக, பிறப்பு ஜாதக ரீதியா கடுமையான பாதிப்புகள் அடைஞ்சிருக்கு. அதுபோக அதாவது புத்திர ஸ்தானாதிபதி யாரு அப்படின்னா குரு. இங்க 5ஆம் இடத்து அதிபதியும் குருவும் ஏதோ ஒரு வகையில கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஜாதகத்துல. அதாவது கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை 2 பேருக்குமே பாதிப்பு அடைஞ்சி அவங்க அவங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரமாவோ இல்லை குருவுக்குரிய நட்சத்திரமா இருந்தால் அவங்களுக்கு கடுமையான அதாவது புத்திர தோஷம் உண்டாயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக ஒரு கணவனும் மனைவியும் இல்லை ஆணோ பொண்ணோ அவங்க சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ இல்லை குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்காங்கங்கிறதுக்காகவே
அவங்களுக்கு வந்து புத்திர சோகம் உண்டாயிராது, இல்லை அவங்களுக்கு வந்து புத்திர தோஷம் வந்து உண்டாயிராது. அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது இருக்கணும், கணவனுக்கு இருக்கணும், இல்லை நம்ம மனைவிக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தயவு செய்து அந்த மாதிரி, அதாவது இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குளறுபடி இருந்தால் அந்த பையனோ பொண்ணோ இந்த உதர அதாவது உதர ரஜ்ஜுங்கிற ஒரு அடிப்படையில வந்தால், அதாவது இவங்க ரெண்டுவருடைய பிறப்பு நட்சத்திரம் வந்து ஒன்று சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரமாவோ இல்லை குருவுக்கு சொந்தமான நட்சத்திரமாவோ இருந்தால் பொதுவாக அது கல்யாணத்தை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. அல்லது ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஜாதகத்துல பிரச்சனைகள் இருக்குன்னா அதை கண்டிப்பா தவிர்க்கிறது நல்லது. ஆனா பிறப்பு ஜாதகத்துல அந்த மாதிரி எந்த விதத்துலையும் கோளாறு இல்லை அப்படின்னா தாராளமா அந்த தம்பதிகள், அதாவது பொண்ணோ பையனோ சூரியனுடைய நட்சத்திரத்திலையோ இல்லை குருவோடைய நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு இருக்காது. அவங்களுடைய அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்தால் அவங்க குழந்தைகள் விஷயத்தில் நிறைய குழந்தைகளை பெற்று குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து அந்த குழந்தைகளை நல்ல சீரும் சிறப்புமாக வாழ்கிறத வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்நாளில் வந்து பார்க்கத்தான் செய்வாங்க. ஸோ அதனால் இங்கே அடிப்படை ஜாதகம் முக்கியம். அடிப்படை ஜாதகத்தில் கோளாறு இருந்தால் இந்த உதர நட்சத்திரங்கிற அடிப்படையில் வரக்கூடிய ஆணோ பொண்ணோ குடும்பமான வரைக்கும் சரியான முறையில் ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா மேற்படி வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகலாம். இங்கே உதர நட்சத்திரம் இருக்கு, உதர ரஜ்ஜி இருக்குங்கிறதுக்காக ஐயனோ இல்லை பொண்ணு, அதாவது கணவனோ மனைவியோ யாரும் இறந்துட மாட்டாங்க. அவங்க கல்யாண வாழ்க்கை வந்து எந்த விதத்துலையும் பாதிப்படையாது. ஆனால் இந்த துக்கம் சோகம்ங்கிறது வேற வகையில் வந்துடலாம். அதுவும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குளறுபடி இருந்தால் மட்டுமே. மேலும் இது போன்ற பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுடைய அசஸ் பேர் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.